டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் ரவி மோகனுடைய ஜீனி திரைப்படம் வெளியாக இருந்துச்சு. ஆனா சமீபத்திய அப்டேட் அல்லது டீசர் எதுவுமே வெளிவரல. படத்தினுடைய படப்பிடிப்பு போன ஆண்டே ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப வரைக்கும் படம் வெளியாகாம தாமதமாயிட்டே இருக்கே, இதுக்கான காரணம் என்னன்னு கோயம்புத்தூர்ல இருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. ஜீனி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. சரியான வெளியீட்டு தேதிக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஐஸ்வரி கணேஷ். சார், ஒரு படத்தினுடைய IMDb ரேட்டிங்கும் படத்தினுடைய வெற்றிக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? உதாரணத்துக்கு மதகஜராஜா திரைப்படத்தினுடைய IMDb ரேட்டிங் 5.6 தான். ஆனா படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. ஆனா விடுதலை பார்ட் 2 திரைப்படத்தினுடைய IMDb ரேட்டிங் 8. ஆனா படம் சரியா போகலன்னு சொல்றாங்க. எதனால இந்த முரண்னு பஞ்சாப்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துடைய வெற்றிக்கும் IMDb ரேட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை பல திரைப்படங்கள் ஏற்கனவே நிரூபித்திருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் தாண்டி இப்போ இந்த IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் விலை கொடுத்து வாங்கப்படுவதாக பல பேர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எம்ஜிஆர் சார் அண்ட் பத்மினி மேம் ஜோடியா குடும்ப பாங்கான சமூக திரைப்படத்துல நடிச்சிருக்காங்களான்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் பத்மினி இருவரும் பல சரித்திர படங்களில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் சமூக படங்கள் எதிலும் ஜோடி சேர்ந்து நடிக்கலை. சார், திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாம் பொதுவா லாபம் வரலன்னு சொல்றாங்களே, சோ அவங்க மல்டிபிளெக்ஸ்ல நான் மூவி ரெவென்யூ ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே, இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு பூனேல இருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. திரையரங்கை பொறுத்த வரைக்கும் நான் மூவி ரெவென்யூ அப்படின்றது அவ்வளவு எளிதிலே திரையரங்கு உரிமையாளர்களால் சம்பாதிக்க முடியாதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அரசாங்கத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்ற சில கட்டுப்பாடுகள். சார், எப்படி ஒரு 5 பேர் கொண்ட சென்சார் குழுவினர் ஒரு படத்தினுடைய எந்த காட்சியை எந்த வசனங்களை பார்வையாளர்களுக்கு காட்டலாம் காட்ட வேணான்றதை முடிவு பண்ண முடியும்? இதுவும் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதானு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தணிக்கையை பொறுத்தவரையிலே 5 பேர் கொண்ட குழு ஒரு திரைப்படத்தை பார்த்து விட்டு இந்த திரைப்படத்தை மக்கள் பார்க்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பது எந்த வகையிலும் சரியில்லை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த 5 பேரை 10 பேர் அப்படின்னு ஆகிட்டால் சரியாயிடுமா? ஒரு தனிப்பட்ட அதிகாரி அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதுக்காக ஒரு குழுவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நம்ம விமர்சித்தோம்னா அப்புறம் இதுக்கு முடிவேது. மலையாளத்துல 2023ஆம் ஆண்டு ரோஷன் மேத்யூவுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தினால அன்அஃபிஷியல் மெத்தட்ல கொண்டு வரப்பட்ட ரெட் கார்டு இன்னை வரைக்கும் 2 வருடங்கள் ஆகியும் கடைபிடிக்கப்பட்டு வருது. இவ்வளவு பெரிய தடை கொடுக்கிற அளவுக்கு அவர் அப்படி என்ன பண்ணாரு? அண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு தமிழ் சினிமால இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நானும் பல மலையாள திரைப்பட தயாரிப்பாளர்களை தொடர்பு கொண்டு கடந்த 2-3 நாட்களாக பேசிட்டேன். இந்த ரோஷன் மேத்யூ பேரில் எந்த விதமான ரெட் கார்டும் கடந்த 2-3 ஆண்டுகளில் விதிக்கப்படலை அப்படின்னு தான் எல்லா தயாரிப்பாளர்களும் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். சார், நீங்க ஆட்சி மனோரமா கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்களா? அண்ட் அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. மனோரமாவுடன் எந்த படத்திலும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் நாங்கள் தயாரித்த ஒரு திரைப்படத்திலே மனோரமா நடிச்சிருந்தார். நடிகர் தினம் சிவாஜி நடிக்க வாழ்க்கை என்ற படத்திலே நாங்கள் தயாரித்த போது அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தாங்க மனோரமா. மனோரமாவுக்கும் எனக்குமான நட்பு நான் பத்திரிகையாளனாக இருந்த காலம் தொடங்கி படத்தயாரிப்பாளனான காலம் வரைக்கும் தொடர்ந்தது. மனோரமா 1500 திரைப்படங்களை நடித்து முடித்ததை விட்டு அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழாவை நண்பர்களுடன் சேர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. ஒரு படம் முழுக்க டிஜிட்டல் கேமராக்களால படமாக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இது. அந்த தமிழ் சினிமால எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு திருச்சியில இருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. தமிழில் டிஜிட்டல் கேமராவிலே படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம்னா அது கமல்ஹாசனுடைய தயாரிப்பிலே உருவான மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம் தான். அகாடமி விருதுக்காக நாமினேஷன்ல சமர்ப்பிக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் அது. அது என்ன காரணத்துக்காக தேர்வு பண்ணப்பட்டுச்சுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. ஆஸ்கர் விருதுக்காக இந்தியா சார்பிலே பரிந்துரைக்கப்பட்ட முதல் திரைப்படம்னா அது 1969ஆம் ஆண்டில் வெளியான தெய்வ மகன் என்ற திரைப்படம் தான். நடிகர் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்திருந்த அந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தவர் AC திருலோச்சந்தர். இந்தியன் பார்ட் 3 திரைப்படம் கிடப்பில் இருக்கா? படம் வெளிவரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி வெளிவந்துச்சுன்னா எப்ப வெளியாகும்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 3 படத்தை நிறைவு செய்வதற்கு மிகப்பெரிய தொகை வேண்டும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்காங்க. அந்த தொகையில் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி குறைந்த செலவிலே அந்த படத்தை முடிக்கின்ற வாய்ப்பு ஏதாவது அமைந்தால் அந்த திரைப்படம் திரையரங்கிலே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா OTTயில் தான் அந்த படம் வெளியாகும் என்று நினைக்கிறேன். சார், 1960-70களில் தமிழ் சினிமால அரசியல் சூழ்நிலைகளுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? குறிப்பா திரைப்படங்களுடைய கதை தொகுப்புல எப்படி இருந்துச்சுன்னு திருவள்ளூர்ல இருந்து சரத் கேட்டிருக்காங்க. 60களின் பிற்பகுதியில் தான் எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கினார். அதனால் அந்த தாக்கம் தமிழ் சினிமாவிலே அப்போ இருந்தது. அதை தாண்டி தமிழ் சினிமாவினுடைய கதை போக்கில் எந்த மாற்றமும் இந்த அரசியல் சூழ்நிலைகளால் அப்போ ஏற்படலை.
இயக்குனர்கள் பாக்யராஜ், பாரதி ராஜா அண்ட் விக்ரமன் இவங்க தங்களுடைய படங்கள்ல வேலை பார்க்குற உதவி இயக்குனர்களை ஒரு காட்சிகள்லயாவது காட்டிடுவாங்க. ஆனா இப்போ இருக்கிற இயக்குனர்கள் உதவி இயக்குனர்களை நடிக்க வைக்கிறது இல்லையே, இது எதனால? இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற இயக்குனர்கள் தங்களுடைய உதவி இயக்குனர்களை எந்த திரைப்படத்திலும் நடிக்க வைப்பதே இல்லை அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போது இயக்குகின்ற இயக்குனருடைய எல்லா உதவி இயக்குனர்களை பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? ஆன்டி ஹீரோன்ற கான்செப்டை தமிழ் திரையுலகில் முன்னெடுத்த இயக்குனர் யாரு? அந்த தமிழ் திரையுலகத்துல என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சுன்னு பட்டுக்கோட்டையிலேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. ஆன்டி ஹீரோ கான்செப்டை தமிழ் சினிமாவில் புகுத்திய முதல் இயக்குனர் என்று எஸ் பாலச்சந்தர் அவர்களை தாராளமாக சொல்லலாம். அவருடைய இயக்கத்திலே ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்த படத்தில் நடிகர் சிவாஜி ஆன்டி ஹீரோவாக நடித்திருந்தார். அந்த காலகட்டத்தில் அந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை ரசிகர்கள் மத்தியிலே ஏற்படுத்தவில்லை என்றாலும் இன்று வரை தமிழ் சினிமா ரசிகர்கள் போற்றி கொண்டாடுகின்ற ஒரு படமாக அந்த படம் இருக்கிறது. சார், உங்களை மிகவும் கவர்ந்த பெண் இயக்குனர் யாருன்னு ஆந்திராலேருந்து சுஜா கேட்டிருக்காங்க. என்னை மிகவும் கவர்ந்த பெண் இயக்குனர்னா அது சுதா கொங்கரா தான். சார், ஒரு பட உருவாக்கத்துல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஷூட்டிங், எடிட்டிங், டிஏன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லலாம். அதுல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான செக்மெண்ட் எதுன்னு காரைக்குடியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஒரு படத்தின் உருவாக்கத்தில் ஷூட்டிங், எடிட்டிங் எல்லாமே ஒரு இயக்குனருக்கு பிடிச்சமான செக்மெண்ட் தான். இதில் ஷூட்டிங்கை தாண்டி எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குனர்களுக்குமே அந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு திரைப்படம் என்பது முழுமையாக உருவாவது எடிட்டிங் டேபிளில் தான் அப்படின்றதுனால தான். சார், திரைப்படங்கள்ல பொதுவா ஒரு காட்சியில ஒரு உடையை பயன்படுத்திட்டா அதை என்ன பண்ணுவாங்கன்னு தஞ்சாவூர்லேருந்து வினி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து படம் எடுக்கின்ற நிறுவனங்கள்னால் ஒரு படத்திலே பயன்படுத்துகின்ற உடையை அடுத்த படத்தில் வெவ்வேறு கதாபாத்திரங்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதிகமாக அப்படி படம் எடுக்காத நிறுவனங்கள் படம் முடிஞ்ச உடனே அதை விலைக்கு விட்டு விடுவது உண்டு. சார், முன்னாடிலாம் திரைப்படங்கள்ல வில்லன்களை பார்க்கவே பயமா இருக்கும். ஆனா இப்போலாம் ஹீரோவுக்கு நிகரா ஒரு வில்லன் கதாபாத்திரம் வடிவமைக்கப்படுது. இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு ஐநாவரம்லேருந்து பிரதீப் கேட்டிருக்காங்க. 60-70 வருடங்களுக்கு முன்னால் கதாநாயகனுடைய நிலை கூட அப்படி தான் இருந்தது. நல்ல அழகான நபர்கள் தான் சினிமா உலகிலே கதாநாயகன் நடிக்க முடியும் என்ற நிலை அப்போது இருந்ததா இல்லையா? ஆனால் இன்றைக்கு சினிமாவிலும் எப்படி மாறி இருக்கிறது. நடிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், அவருடைய முகாமைப்பு எப்படி இருந்தாலும் அவரை வைத்து படம் எடுக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கு சினிமா உலகத்திலே வந்திருக்கிறதா இல்லையா? சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற மாற்றங்கள் தவிர்க்க முடியாது. சார், உங்களுக்கு சீரியல் எடுக்கணும்ன்ற ஆசை வந்ததே இல்லையான்னு ஸ்ரீரங்கம்லேருந்து புவனா கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே சீரியலை எடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது உண்மைதான். அப்போ அது அமையலை. இப்போ சீரியல் எடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு துளியும் இல்லை. இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் இருக்கிற ஜிவி பிரகாஷ் அண்ட் விஜய் ஆண்டனி மாதிரி பிற மொழிகள்ல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் யாராவது இருக்காங்களான்னு கடலாலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இந்தியில் ஹிமேஷ் ரேஷ்மையா, விஷால் பரத்வாஜ் போன்ற பல இசையமைப்பாளர்கள் நடிகர்களாக இருக்கிறார்கள். நடிகர் சங்கம் எப்படி உருவாச்சு, அதனுடைய முக்கிய நோக்கம் தான் என்னன்னு மதுரையிலிருந்து ராம் கேட்டிருக்காங்க. நடிகர்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவதற்காகவும் அவர்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்ட சங்கம் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம். 50களில் அதை உருவாக்கிய பெருமை தமிழ் சினிமாவுடைய பிதாமகன் என்று இன்று வரையிலே போற்றப்படுகின்ற இயக்குனர் கே சுப்பிரமணியத்துக்கு சொந்தமானது. அடுத்து இன்று ஒரு தகவல். ரத்தக்கண்ணீர் கதை திரைப்படமான போது அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு காட்சியில் எம்.ஆர். ராதாவை எம்.என். ராஜன் தன்னுடைய கால்களால் எட்டி உதைக்க வேண்டும். அந்த படத்தினுடைய டைரக்டரான கிருஷ்ணன் பஞ்சு எவ்வளவோ சொல்லியும் அந்த காட்சியிலே நான் நடிக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் எம்.என். ராஜன். எம்.ஆர். ராதா எப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவரை எட்டி உதைக்க சொல்கிறீங்களே, என்னால் எப்படி முடியும் என்பது தான் எம்.என். ராஜத்தினுடைய கேள்வியாக இருந்தது. கடைசியாக எம்.ஆர். ராதா பேசி கூட அப்படிப்பட்ட ஒரு காட்சி நடிக்க எம்.என். ராஜன் ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்கு பின்னாலே கிருஷ்ணன் பஞ்சு செய்த ஒரு சாமர்த்தியமான வேலை தான் அந்த காட்சியிலே எம்.என். ராஜத்தை நடிக்க வைத்தது. இது போன்ற விஷயங்கள் தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசு இல்லை அப்படின்றதுக்கு சுகுமாரனுடைய திரைவாழ்க்கை நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பட்டிக்காடாபட்டினம் படத்தில் ஜெயலலிதாவுடைய அம்மாவாகவும் சிவாஜிக்கு மாமியாராகவும் நடித்தவங்க தான் சுகுமாரி. அந்த படத்திலே சிவாஜி ஏற்றிருந்தது ஒரு முரடனுடைய வேஷம். அவரை பார்த்து டேய் மூக்கையா என்று சுகுமாரி கூப்பிட வேண்டும். அந்த காட்சியை படமாக்குவதற்கு அந்த படத்தின் இயக்குனரான பி. மாதவன் எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு ஸ்டார்ட் ஆக்ஷன் என்றவுடன் சுகுமாரி வாயிலிருந்து வசனமே வரல. அவர் வசனம் பேசாமல் சிலை போல் நின்றிருப்பதை பார்த்த பி. மாதவன் என்னம்மா என்னாச்சு என்று கேட்க, என்னை மன்னிச்சுங்க சார், சிவாஜி எவ்வளோ பெரிய நடிகர், அவரை நான் டேய் முக்கிய அப்படின்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்குமா, என்னாலலாம் அப்படி கூப்பிட முடியாது என்றார் சுகுமார்.
அப்படி நான் நடித்து தான் ஆகணும்னு சொன்னீங்கன்னா இந்த படத்தில் இருந்து வேணால் நான் விளைவிக்கிறேன், என்னால் அப்படி கூப்பிடவே முடியாது என்று சொல்லிவிட்டார் சுகுமார். அந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்தவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அதுக்கு பின்னால் அந்த காட்சி படமாக்கப்பட்ட போது அந்த காட்சியில் டை முக்கையா என்று சொல்லி சுகுமாரி நடித்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜி. ஏறக்குறைய 1 மணி நேரம் எடுத்துக்கொண்டு சுகுமாரியை சமாதானப்படுத்தி அந்த காட்சியில் நடிக்க வைத்தாராம் நடிகர் திலகம். அடுத்த சாய்ச்சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் தயாரிப்பு நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான முத்தம் சிவகுமார். அப்பா ஒரு ஏசி, அண்ணன் கலெக்டர், காதலிக்கிறவனே டாக்டர்ங்கிறப்போ நல்ல வாழ்க்கை என் தங்கச்சிக்கு என்னால ஏற்படுத்தி கொடுக்க முடியாது சார். எந்த நம்பிக்கையில் சென்னைக்கு புறப்பட்டு வந்தீங்க? மோன் ஆக்டிங், தனி நடிப்பு, பேச்சு போட்டி, கவிதை போட்டி இதெல்லாம் கலந்துக்குவோம் பள்ளிக்கூடத்தில். ஓ, அந்த வயசு 8வது படிக்கிறப்பவே நான் சினிமாவில் நடிகன் ஆகணும் அப்படின்ட்டு வந்தேன். எங்கள் அப்பாவோ யாருமே ஒத்துக்கலை. முதலாக நீங்கள் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றியது ராஜகாளியம்மன் தானா? ஆமாம்மா சார், ராஜகாளியம்மன் தான். நான் வந்து அங்கே 1987 அங்கே வந்து எந்த தங்கச்சி படித்து வந்து அலுவலக நிர்வாகம், அதாவது ஆஃபீஸ் பாயாக போய் ஜாயின் பண்ணேன். வேலை கிடைச்சிச்சு முடிச்சுட்டு இவங்க வந்து விஜயகாந்த் சார்கிட்ட வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.